நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14-13 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து செல்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, தமதான்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தாங்கிடுவேன், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தாங்கிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, மனம் மாற மாந்த நிரல மன வேண்டுதல் கெட்டிடம், மன மாற மாந்த நிரல மன வேண்டுதல் கெட்டிடம், என தோலமூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மையாண்டிடுவேன், என தோலமூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மையாண்டிடுவேன், திரு பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, என்னை கை விடாதிரும் நாதா என நீந்த நேரிடினாம், என்னை கை விடாதிரும் நாதா என நீந்த நேரிடினாம், உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஈந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஈந்திடுமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். வசனத்துக்குள்ள வருமா? ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க இருக்கும். 14-13. நான் வானத்துக்கு ஏறுவேன். நம்பர் 1, தேவனுடைய நட்சத்திரத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடாரத்திலே பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று. இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு பெருமையுடைய ஒவ்வொரு ஸ்டெப். இதுல இருதயத்திலே நீ சொன்னாயே, என்ன சொல்ற? இருதயத்திலே, ரைட். ஹார்ட், ஹார்ட்டுக்கு லேப், LEB, லேப், LEB. இமெயில ஒரு கோட் போட்டுருக்காங்க, லேப், LEB, லேப், ஹார்ட். இதுல இருந்து வந்ததான் லேப் டாப், லேப் டாப். உங்க ஹார்ட்ல நீங்க கேட்டீங்கன்னா லேப் டாப், லேப் டாப் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வரும். அது எங்க இருந்து வருதுன்னா இதுல இருந்து வருது. இது ஒரு ஹீப்ரு வேர்ட், எபிரேய வார்த்தை. முதல் முறையாக இந்த இருதயம்ங்கிறது என்னன்னா, நீங்க ஹார்ட்டுக்கும் இருதயம் தான், அதே நேரத்தில் மனசு சிந்தை எல்லாமே இருதயம் தான். வாசிப்போம். முதல் முறையாக இந்த லேப்
இருதயம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெரியது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றம் நித்தம் போலாது. இது மனுஷனுடைய லேப். அதே நேரத்தில் ஆண்டோடைய லவ் இங்கே நம்ம பார்க்க போறோம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு வசனமாக இருந்தது. அவருடைய மனிதனுடைய இருதயத்துக்கு லேப், ஆண்டோடைய இருதயத்துக்கு லேப். இது பாடியில் ஒரு ஆர்கனாகவும் இதை சொல்றாங்க. இந்த ஹார்ட், HEART, ஹார்ட், இந்த ஹார்ட் மனிதனுடைய ஒரு பார்ட். இதற்கும் லேப் தான். சரி, ஆண்டவர் இந்த இருதயத்தின் மேல அவருடைய கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. எல்லாருடைய இருதய கண்ட்ரோலும் ஆணுடைய கரத்தில் இருக்கிறது. வாசிப்போமா? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 29வது வசனத்தில் பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினமாக்குறார். நிறைய இருக்கு. பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினமாக்குறான்னு சொல்லி வரிசையாக இருக்குது. அதை நான் வச்சு உங்களுக்கு செய்தியை சொல்லியிருக்கு. சரி, அப்சலோமுடைய இருதயத்தை நம்ம பார்த்து அடுத்ததுக்கு போயிடலாம். பார்வோனுடைய இருதயத்தை நான் காமிச்சவங்களுக்கு அப்சலோமுடைய இருதயம். ரெண்டு சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 18வது அதிகாரம் 29வது வசனம். 18:29. அப்பொழுது ராஜா பிள்ளையண்டானாகிய அப்சலோம் சுகமாக இருக்கிறதற்கு அகிமாஸ் யோப் ராஜா பார்த்தீங்கன்னு சொல்லனா ஆண்டவர் ஒரு 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 ஹார்ட் உள்ள அப்சலோமை காட்டுறார். சரி, ரெண்டாவது நான் மேலே போவேன் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்றான். வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக, அசெண்ட் அல்லது ரைஸ். ரெண்டு காரியம் இருக்கு. இதுக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேக்க வார்த்தை, ஹீப்ரு கிடையாது, கிரேக்க வார்த்தை. முதல் உங்களுக்கு வார்த்தையை காட்டுறேன். அனிஸ்டிமி, அனிஸ்டிமி, அரைஸ், ani, A-N-I, anistemi, S-T-E-M-I, anistemi, ascent, arise, மேலே ஏறுவேன். அனிஸ்டிமி இல்லை A-N-A-னா அப் எழுதுவேன். அனிஸ்டிமியில் A-N-A-னா அப். இதுக்கு ஃபிசிக்கல் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். இவ்வளோ நாளும் சாத்தான் கீழே இருக்கிறான், இப்போ மேலே போகிறான். மார்க்கு 1வது அதிகாரம் 35வது வசனத்தில், மார்க்கு 1:35 நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையுமே எழுந்து புறப்பட்டு ஜெபிக்க போகிறார். எழுந்து பொசிஷன் அதோட படுத்திருக்காரு, இப்போ எழுந்து நடக்கிறார். இதில் இன்னொரு காரியம் பார்க்கலாம், ஒரு ஸ்பீடாக போகிறதுக்கு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 2வது அதிகாரம் 14வது வசனம், 2:14, அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அந்த தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் எழுந்து, அது ஒரு ஸ்பீடாக போகிறது. இவனுக்கு ஸ்பீடாக மேலே போகலான்னு நினைச்சேன், ஆண்டவர் தட்டி விட்டார். சிங்காசனம், தேவனுடைய சிங்காசனத்துக்கு த்ரோன். த்ரோன்கிறதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிசி, கிசி, கிசி த்ரோன், KI, யாஸ், யாஸ், இ மேலே போட போகிறேன், அதனால ESE சேர்த்து வாசிக்கணும். கிசி, கிசி, KI, யாஸ், யாஸ், கிசி, ரைட். என்னென்ன பார்ப்போமா? கிசி, த்ரோன். முதல் முறையாக த்ரோன் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வோனுடைய சிங்காசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம், பார்வோனுடைய சிங்காசனத்தில் தான் முதல் சிங்காசனம் வேதத்தில் வருகிறது. 41:40, நீ அரண்மனையிலே அதிகாரிப்ப நபர், உன் வாக்கின்படியே எல்லா ஜனம் நடப்பாங்க. சிங்காசனத்திலே மாத்திரம் நான் உங்களுக்கு, சிங்காசனத்திலே மாத்திரம், கிசியில் மாத்திரம் நான் பெருசாக இருப்பேன், மற்றபடி நீ தான் பெருசு.
2 ராஜாக்கள் நம்முடைய சாலமோன் சிங்காசனத்தை எழுந்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம். அம்மா பத்சேபால் வர்றாங்க. வரும்பொழுது இவர் எழுந்து போய் அம்மாவை வணக்கம் வைக்கிறார். ரெண்டு ராஜாக்கள் 1 ராஜாக்கள் தப்பால் இருக்கு. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 19. பத்சேபால் அதோனியாவுக்காக ராஜாவை எசாலமிடத்திலே பேசும்படி போனால், அப்பொழுது ராஜா எழுந்து அம்மா வராங்க, எதிர்க்கிறார், மரியாதை கொடுத்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசன மேல் உட்கார்ந்து தன்னுடைய கேசையின் மேல் உட்கார்ந்து. சரி, நட்சத்திரங்களுக்கு மேலாக ஸ்டார். ஸ்டாருக்கு அஸ்டீர் அப்படின்னு ஒரு வார்த்தை. அஸ்டீர் ஸ்டார் ஏ போட்டுக்கோங்க. அஸ்டேர் ASTER இமெயில் ஒரு கோடு வருங்க. அஸ்டேர் அஸ்டேர் TER அஸ்டேர். மத்தேயு 2வது அதிகாரம், இது கிரேக்க வார்த்தை. மத்தேயு 2வது அதிகாரம் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு 2 அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். 24வது அதிகாரம் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்காது, அந்திகிறிஸ்துவின் ஆளுகையில் நடக்குது. இதில் ஸ்டார்ங்கிறது ஜென்ரலாக வரும்பொழுது ஆஸ்டேன் வந்துருக்குது. ஆனால் ஆஸ்ட்ரோன் அப்படின்னு இருக்கு. அது நான் உங்களுக்கு என்னென்ன காட்டுறேன். ஆஸ்ட்ரோன் ASTRON ஆஸ்ட்ரோன். இந்த ஆஸ்ட்ரோன்ங்கிறது என்ன அப்படின்னு, ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் வச்சாச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்ட்ரோன். பேர் வச்சாச்சுன்னா அது ஆஸ்ட்ரோன். வாசிப்போம். அப்போஸ்தலர் ஸ்தேவான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய பிரசங்கத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு பேரை சொல்லி 7வது அதிகாரம் 43 அவர் செய்த பாவத்தில் லிஸ்ட்டை சொல்கிறார் பாருங்க. பணிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலாக்கையும் கொடார்த்தி, நீங்கள் உங்கள் தேவனாகிய ரம்பால் என்னும் நட்சத்திரத்தையும் சொல்லுது. ரம்பால் என்னும் நட்சத்திரத்திற்கு ஆஸ்ட்ரான் அப்படின்னு ஆஸ்ட்ரான் பேர் வச்சாச்சுன்னா அது ஆஸ்ட்ரான். சரி, கடைசி ஒன்றா வார்த்தை பாருங்க. வடக்கு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். 14, 13 வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடம். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடம் என்றால் நார்த். கிரேக்க வார்த்தை பொராஸ், BORRAS, பொராஸ், BOR பொராஸ், RAS பொராஸ். 2 R இருக்கு பாருங்க. BORRAS பொராஸ். இதுக்கு ஒரு வசனத்தை வாசி நம்ம கடந்து போகிறோம். லூக்கா 13வது அதிகாரம் 29வது வசனம். 13:29 வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கிலும் தெற்கிலும் வந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்திருப்பார். வடக்கு பொராஸ். லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். நான் வானத்துக்கு ஏறுவேன். வானத்துக்கு ஏறுவேன், அதான் பொசிஷன் சேஞ்ச். இப்போ இந்த சாத்தான் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவனை ஆண்ட்ரை ஒரு பொசிஷனில் வச்சிருக்கிறார், ஹை பொசிஷனில் வச்சிருக்கிறார். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12 28:12 இவனுடைய ஒரிஜினல் பொசிஷன் நம்ம பார்க்குறோம். நல்ல பெஸ்ட் இடத்த ஆண்டவர் கொடுத்துருந்தார். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை குறித்து
கற்றுள்ள என்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகு. ஞானத்தால் நிறைந்தவன்னா பாருங்க, எப்பவுமே சாத்தான் ஒரு தவறு செஞ்சு அங்கேருந்து கீழே தள்ளி விட்டான். அதனால் இவன் மைண்டு ஃபுல்லாக, ஹார்ட் ஃபுல்லாக குறுக்கடாக இருக்கும். இப்போ யாரை ஏமாற்றலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏவாள்னு ஒரு பொண்ணு சிக்குனா, இப்போ இவனுக்கு என்ன ஆசைன்னா தேவனை போல் இருக்கணும்னு ஆசை. ஆனால் அடித்து துரத்தை கீழே துப்பி போட்டுட்டார். அதனால் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமைகளை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். என்ன ஒரு அருமையை ஏமாத்துறான் பார்த்தீங்களா? இவனுக்கு ஆசை கடவுளை போல ஆகணும்னு ஆசை. ஆனால் அடித்து தூக்கி போட்டாரா? அல்ல, யாரை ஏமாத்தலான்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களை போல் இருப்பீர்கள் தேவன் அறிவார். அதனால தான் புசிச்சு சாப்பிட வச்சான், கண் திறக்கப்பட்டுச்சு. ஆனால் அவனை துரத்திய விட்டார். ஆண்டுகிட்ட ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான குணாதிசயம் பல இருக்குது. அதில் என்னென்னா, சொல்கிறபடி கேட்கலன்னா அடி விடும். ரைட், அடுத்து பார்ப்போம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவர். ஏதேன் இப்போ ஆண்டவர் கிரியேட் பண்ணும்பொழுது ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணிக்கிறார். அந்த தோட்டத்தில் ஒரு விசித்திரமாக ஒரு மனுஷனை உண்டாக்குன ஆண்டவர் தேவதூதனை உண்டாக்குறார். பியூட்டிஃபுல், அழகுங்கிறதுக்கு அவன் தான் ஃபைனல். நீங்கள் எத்தனையோ ஆண் அழகன்களை பார்த்துருப்பீங்க, பெண் அழகிகளை பார்த்துருப்பீங்க. இதெல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றாப்புல ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு. அதுதான் இது இருந்தவன். பாஸ்ட் டென்ஸ்ல இருப்பான். ஒரு காலத்தில் இருந்த நிறைய எஸ்பி எல்லாம் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. உன்னை மூடிக்கொண்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்ட். அத்தனை மெட்டலுடைய லைட்டு அது மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைமண்ட் மோதிரம் நீங்கள் போட்டுறீங்கன்னா அந்த லைட் அதில் வரும்போது அப்படியே மின்னல் அடிக்கும். அதுபோல் லைட் அடிச்சிட்டு இருந்துச்சு. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம். அபிஷேகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்துக்காக செய்தான் அபிஷேகம். இன்னைக்கு ஒரு ஆலயத்தில் ஒரு பொருளை, ஒரு மைக்காக இருக்கட்டும், ஒரு கேமராவாக இருக்கட்டும், அதை அபிஷேகம் பண்ணுவாங்க. எதுக்காகனா, இது ஆண்டோடைய காரியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இந்த அபிஷேகம் காப்பாற்றுவதற்கு மட்டும் வைக்கப்பட்டவன் தான் இவன். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் பொசிஷன். எவ்வளோ அருமையான பொசிஷன் பார்த்தீங்களாங்க. தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளுக்கு இங்கே ஒன்றை அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது, உன் வழிகளிலே குறைவுபட்டிருந்தார். அநியாயம் இது எங்கே இருந்துச்சு? இருதயத்தில் இருந்துச்சு, வெளியில் கிடையாது. ஆண்டவர் தூக்கி போட்டுட்டார். சரி, தானியேல் எடுத்துக்கோங்க. அதில் அடுத்த ஸ்டெப், அவனுடைய வீழ்ச்சியுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு நான் காட்டுறேன். தானியேல் 8வது அதிகாரம் 10வது வசனம். 8, 10. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்தது. சேனை பரியந்தம் வளர்ந்தது ஒரு குரோத். ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அது சேனையாகிய நட்சத்திரத்தின் சிலவற்றை பூமியில் விழ பண்ணி அவைகளை மிதித்தது. இப்ப அந்தி கிறிஸ்துவ குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்தி கிறிஸ்துடைய பின்னணியை சேர்த்து சொல்றார். தாங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தில் ஒரு டெப்த் இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த வடபுறத்தில் உள்ள ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் விளக்கிக்கிட்டு இருக்காரு நமக்கு. இந்த வடபுறத்தில் உள்ளது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மேப் பார்க்குறீங்க. அதில் வடக்கு அப்படிங்கிறது ஒரு ஆரோ மேலே தூக்கி போய்ட்டு மேலே போகிறதான் ஆரோ தான் வடக்கு. வடக்கை குறித்து யோபுக்கு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. யோபு 37வது அதிகாரம் 21 வசனம். இப்பொழுது காற்று வீசி ஆகாய மண்டலத்தில் உள்ள மப்பு நீங்கி, நீங்களே வடக்கிலிருந்து பொன்மயமான காந்தி வருகிறது. வடக்கு மேலே பொன்மயமான காந்தி, லைட். இப்போ உங்களுக்கு நான் இருளை குறித்து ஒரு செய்தி சொல்லிட்டேன். போன திங்கக்கிழமை
வர திங்கக்கிழமை லைட்டை குறித்து ஒரு செய்தியை ஆவியான எனக்கு கொடுத்துட்டார். ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த லைட் எப்படி இருக்குன்றது ரெடி, எல்லாம் சூடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீ டெலிவரி பண்ண வேண்டியதான் பாக்கி. அன்றைக்கி ஒரு சிலர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன், ஏமா நான் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க, இன்றைக்கி நம்ம எந்த வசனத்தை தியானிக்க பண்ண போகிறோன்னு கேட்டோன்னா யாருமே பதில் சொல்லலை. சங்கீதம் 90வது அதிகாரம் கடைசி வசனம் யாரும் சொல்லவே இல்லை. வந்து உட்காந்தாச்சு ரெடி அட்டென்ஷன். அடுத்து கேட்டேன், நாளைக்கு திங்கக்கிழமை நான் என்ன செய்தி சொல்ல போகிறேன்னு கேட்டேன். ஜிப், யாருமே வாயை திறந்து சொல்லலை. ஆனால் என்னுடைய வாஞ்சியை ஆண்டவனுக்கு கொடுத்து நான் சொல்லிட்டேன். இருளை குறித்து 7 ஸ்டெப்பை காமிச்சிட்டேன், வெளிச்சத்தை குறித்து 7 ஸ்டெப். ஆனால் வெளிச்சம் இங்கேருந்து வருகிற வெளிச்சம். ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற சூரியன் முதலான ஒருவரையும் நோக்கி பார்க்கக்கூடாது. தேவனிடத்திலிருந்து பயங்கரமான மகத்துவம் உண்டு. அந்த மகத்துவம் உள்ளது வடக்கே இருந்து வருகிற பொன்மையான காந்தி, அதான் வடக்கு. இந்த வடக்கைத்தான் வசனத்தில் என்ன சொல்ல, சாத்தா எங்கே போக ஆசைப்பட்டான்னா ஆராதனை கூட, வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்திற்கும் பர்வதத்திற்கு வீட்டுக்கு. இந்த ஆராதனை கூடம் இங்கே அதை குறித்து நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 2வது அதிகாரம். அந்த ஆராதனை கூடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கே இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து அதை குறித்து நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனம். கடைசி நாளிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களுடைய கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும், மலைக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதியும் அதுக்கு உயர்த்தப்படுது. அது உயர்த்தப்படுது. ஆனால் சாத்தானுக்கு என்ன ஆசை, இதுக்கு மேலே நான் போய் ஏன் சிங்காசனத்தை போனேன் அடித்து கழிக்கப்பட்டேன். அடுத்து பாருங்க 2வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். இதாங்க, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். ஒரு கூட்டம் மட்டும்தான் ஆலயத்தை நேசிக்கிற கூட்டம் இருக்குது. அங்கே ஒன்று ஆராதனை பண்ணுறது, அந்த துதி சோஸ்திரத்தோடு ஆண்டப்பட்டு இருக்கிறது. ரைட், அடுத்து பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் காட்டுறேன். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். டீச்சிங், பைபிளை இங்கே வாசிக்கலாம். டீச்சிங் வேற, வாசிக்கிறது வேற. டீச்சிங், நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள். ஏனென்றால் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வாசனமும் வெளிப்படும். வேதம், வாசனம், இதுதாங்க சட்ட புஸ்தகம், லா புக். இப்போ ஒரு கோர்ட்டில் உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னா அந்த தண்டனை லா புக்கில் இத்தனை நம்பரில் இருக்கும். ஆனால் நம்முடைய லா புக் இதான், இதுக்கு மேலே ஒன்று கிடையாது. சரி, இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க இருக்கிறோம். ஏசாயா, சரி, சங்கீதம் 48வது அதிகாரம் 48:2. வட திசையில் உள்ள சீன், பார்த்தீங்களா, வடக்கு சிங்காசனம் இருக்குது. அதுக்கு மேலே போக சாத்த ஆசைப்பட்டான். ஆனால் அந்த வடக்குல இருந்தால் பன்மயமான காந்தி வரும்னு சொல்லி யோபுல காமிச்சேன். இப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரண்மனை. வட திசையில் உள்ள சியோன் பர்வதம், பர்வதமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகாராஜமும், அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜாவின் நகரம் எங்கே இருக்குன்னா வடக்கு இருக்குது. அங்கே ஆராதனை கூட இருக்குது, அவருடைய சிங்காசனம் இருக்குது. இவனுக்கு என்னன்னா, நான் அதுக்கு மேலே போவேன்னு நினைக்கிறேன். அது அரண்மனைகளின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார்னா எஸ் கட்ட நாலேஜ் நமக்கு எப்படி இருக்காரு. சரி, வெளிப்படுத்துதல் ஒரு வசனத்தை பார்த்துட்டு இதை நம்ம முடிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவனை எப்படி கீழே தள்ளி போட்டாருங்கிறத மட்டும் பார்த்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அதையே முடிச்சுட்டோம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவளை பூமியில் விழ செய்தது. இந்த பூமி, அதனால தான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 2வது ஒழுங்கின்மையும் வெறுமையும், ஒழுங்குமையும் வெறுமையாக இருந்தது. சாத்தா வந்து விழுந்ததுனால இருந்துச்சு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒரு ஆராதனை கூடத்தை கொடுத்திருக்கிறீர் ஐயா. ஒரு மலையிலே நாங்கள் வந்து ஓடி வரப்போகிறோம் ஐயா. வந்தோமே நாங்கள் துதிக்க போகிறோம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை இழந்த சாத்தான் எங்களை அதே போல் இழந்து விடாதபடி இருக்க
உங்களுடைய கிருபையும் வல்லமையும் எங்களுக்கு தேவை. திருப்பாதத்தை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.